சபாவை உலுக்கியது கடினியா ரொட்டி விவகாரம். சபாவின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்நிலையில் சபா வாக்காளர்களுக்கு ஒரு கடினியா ரொட்டியை கொடுத்தால் வாக்களித்து விடுவார்கள் என்று பாஸ் தலைமையிலான கிடா மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒருவர் குத்தலாக விமர்சனம் செய்தது சபா மக்களை கொதிப்படைய செய்துள்ளது. சபா மக்களையும் கடினியா ரொட்டியையும் தொடர்புபடுத்தி தாம் பேசியதற்காக கிடா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜக்கரியா பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்ட போதிலும் பாஸ் கட்சி அங்கத்துவம் பெற்றுள்ள பரிகாத்தா நேஷனலின் சபா மாநில தலைவர் ரோனல் கியாண்டி அந்த சட்டமன்ற உறுப்பினரை இன்று வறுத்தெடுத்துள்ளார். சபா மாநில மக்கள் இம்மாதம் 29ஆம் தேதி வாக்களிக்கவிருக்கும் வேளையில் கடினியா ரொட்டியை கொடுக்கின்றவர்களுக்கு சபா மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று பாஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேசி சபா மக்களின் தன்மானத்தை உரசி பார்த்துள்ளார் என்று ரோனல் கியாண்டி குறிப்பிட்டார். பாஸ் கட்சியின் கோலகட்டியல் சட்டமன்ற உறுப்பினர் மன்சூர் ஜக்கரியா ஒரு முட்டாள் என்று ரோனல் கியாண்டி பகிரங்கமாக சாடியுள்ளார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் தனது செயலுக்காக சொந்தமாகவே சேற்றை வாரி பூசிக்கொண்டுள்ளார் என்று பெலூரான் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோனல் கியாண்டி தெரிவித்தார். சபா தேர்தலில் முதல் முறையாக ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடும் பாஸ் கட்சிக்கு கடினியா ரொட்டி பேரிடரை ஏற்படுத்தும் பிரச்சாரத்தை சபா மக்கள் தொடங்கியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.